ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் மாம்ஸ் கிச்சன் ஸ்பேஸ். இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னா, வீட்டில் 2 கப்பு மாவு தான் இருந்தது. அதனால் கோதுமை தோசை போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு, சரி சின்ன வெங்காயம் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், ரெண்டுமே தோல் உரித்து எடுத்து வச்சுக்கினேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை வதக்கிக்கினேன். இப்போ என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதிலே சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன். அந்த அவ்வளோ காஞ்ச மிளகா தேவையே இல்லை. ஏன்னா நான் தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் 4 போட்டுட்டேன். 2 போதுங்க. இவ்வளோ குவான்டிட்டிக்கு இந்த 2 இருந்தாலும் ரொம்ப அதிகமாக காரம் தரும். நான் குழந்த இருக்கிற ஞாபகத்தில் இல்லாமல் நான் பாட்டுன்னு அதிகமாக போட்டுட்டேன். அப்புறம் இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கணும்னு சொல்லிட்டு உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை. நம்ம திருப்பியும் மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு வதக்க தான் போகிறோம். அது கூடவே கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இது ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நான் கோதுமை மாவு தோசை ஊற்றுறதுக்காக அதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இதில் நான் 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 கரண்டி ரவை போட்டுக்கலாம். ஒரு 2 கப்பு தோசை மாவு தான் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 2 கரண்டி 2 கரண்டி தோசை மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ தேவையான தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு அதிகமாகவே தண்ணி தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, தோசை அதிகமாக நல்லா வராது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கரண்டியில் சரியாக மிக்ஸ் பண்ண வரல. அதனால் கையிலே நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரவை நல்லா ஊறணும். ஒரு 10 to 5 நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. உடனே ஊற்றினா நல்லா வராது, அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ரவை நல்லா ஊறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் வதக்கின வெங்காயம் 2 காஞ்ச மிளகா போட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், அதே பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதிலே கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போதும், 5 to 6 மினிட்ஸ் நல்லா கலக்கிக்கோங்க. சிம்லே வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக இது அடி பிடிச்சிரும். அதனால் சிம்லே வச்சு அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த கலர் இருக்காது, இது கொஞ்சம் கலர் மாறும். இப்போ பாருங்கள், இப்போ திக்காகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது கூடவே நான் கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறேன். அதுக்கு இங்கே நான் தேங்காய் கொஞ்சம் ஒரு பாதி தான், 1/2 மூடி தேங்காய், கொஞ்சம் கல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அது கூடவே உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு தேங்காய் சட்னியும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன். அது கூடவே கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிடுறேன். ஸோ இதுக்குமே நம்ம தாளிப்பு போடலாம். எதுக்கு, குட்டி வெங்காயம் சட்னிக்கும். அதுக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே தாளிப்பு தான், லைட்டாக சீரகம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், நான் எவ்வளோ எடுத்த வெங்காயம் அதிகமாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், குவான்டிட்டி ஒன்றுமே இல்லை. இது 2 பேர் கூட சாப்பிட முடியாது, அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஆல்ரெடி பொடிசாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் கூட திக்காக தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. ஃபஸ்ட்டு நான் ஒரு தோசை ஊற்றி பார்த்தேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலான்னு. எப்போவுமே கோதுமை தோசை ஊற்றும் போது இப்படி ஊற்றுங்க, நடுவில் ஊற்றிட்டு தேய்க்காதீங்க, அது வராது, ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக தோசையும் கிறிஸ்பியாக வரும், நல்லாயிருக்கும். இப்படி தான் ஊற்றணுமே. இது உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும், அது அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி தான் வருது. ஸோ நம்மளுக்கு இன்னமும் தண்ணி தேவைப்படுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கின்னு நான் திரும்பி ஒரு தோசை ஊற்றி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஊற்றும் போது அங்கங்கே அப்படியே பபிள்ஸ் மாதிரி தெரியுதுங்க, கொஞ்சம் கேப் விடுதா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி தேவைப்படும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க.
ஸோ அவ்வளோதாங்க, நேற்று நைட்டு டின்னர் ஓவர். இன்றைக்கி மார்னிங் நான் என்ன ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பூஜா வ்ளாக்ஸ் தாங்க. இது வந்து கீழே பூஜை ரூம். இது கீழே வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு தொடச்சிட்டு பூ வச்சுட்டேன். எப்போவுமே வந்து ஃப்ரைடே மட்டும் பூஜை சாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணிப்போம், துடைக்க. அது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான் நினைக்கிறேன். எல்லார் வீட்டில் ஃப்ரைடே மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ சாமி பண்ணிவிட்டு பூலாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு கும்பிட்டாச்சு. லைட் போட்டு இப்போ லைட் போட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் காமாட்சி அம்மன் விளக்கேற்றிக்கிறேன். என்கிட்ட என்ன இருக்கோ பழம் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் மாதுளம்பழம் வச்சேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச அனுமான் விளக்கேற்றிக்கினேன். இது வந்து குபேர விளக்குங்க, புதுசாக இப்போ எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க குபேர விளக்கு. இது வந்து முருகருக்கு ஒரு விளக்கு, அவ்வளோதான். ஸோ ஏற்றி முடிச்சாச்சு. எப்போவுமே வந்து டெய்லி நான் வந்து ஹனுமான் சாலிசா படிப்பேன். ஹனுமான் சாலிசா மட்டும் சொல்லிவிட்டு தீபார்த்தனை பண்ணிவிட்டு மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு தான் எனக்கு வேலை அதிகமே. ஸோ கீழே எல்லாம் முடிச்சுட்டு என் பையனை கீழே விட்டுட்டு வந்து மேலே வந்து பெருக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு நான் மேலே வந்து துடைக்கணும். ஸோ போட்டு க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஆல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பூஜை ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு. எப்போயும் என்னோடய காரும் சைக்கிளும் ஒரே இடத்துலையே இருக்காது. ஹாலில் இருந்தால் நான் ரூமில் இருக்கணும், ரூமில் இருந்தால் ஹாலில் இருக்கணும். சரி, குழந்தையாச்சு, என்ன சொல்ல முடியும் நம்ம. ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கிட்டு நெக்ஸ்ட்டு போட்டு அவன் வரத்துக்குள்ளே துடைக்கணும். ஏன்னா அவன் தான் எனக்கு வேலையே ஆகாது. அதனால் நான் வரத்துக்குள்ளேயே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு டாடா ரூம் போயாச்சு. டாடா ரூம் போயும் பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கின்னு கொஞ்சோண்டு நைஸாக லிக்விட் போட்டுன்னு ஃபுல்லாக ஹாலு எப்போவுமே எவ்ரி ஃப்ரைடே தேர்ஸ்டே எனக்கு வந்து கணக்கு கிடையாது. இந்த நாட்கள் தான் வந்து எனக்கு எப்போ டைம் இருக்கோ, அவன் தூங்குகிற டைமோ இல்லைனா வந்து அவன் கீழே கீழே விட்டு வந்துடுவோம் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து டக்குன்னு எழுந்துப்பான் தூங்கும்போது கூட. வந்துட்டு திப்பு திப்புன்னு வந்து நான் முழுகும் போதே ஓடி வருவான், வழுக்கி விழுவான். அதெல்லாம் எனக்கு பயம். அவனை வச்சு நான் எப்போவுமே பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். பெருக்கிறது வேணால் அவனை வச்சுன்னு பண்ணுவேன். பட் பண்ணும்போது வழுக்கி விழுந்துடும், பயத்துலேயே கீழே விட்டு வந்துடுவான் அவனை. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஹாலு, ரூமு, பூஜை ரூம் மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணணுங்க. நான் பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு விளக்கு ஏற்றணும். ஸோ இப்போதைக்கு எதுவும் பண்ணல, எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சோன்னே வந்துட்டார், பலூன் எடுத்துகிட்டு தாத்தா கொடுத்தாரு.